நம்ம சாலைகளில் போடப்பட்டுள்ள இந்த ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸ் இருக்குல்ல, கோடுகள், அதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நாங்கள் டீபோர்டு வண்டி ஓட்டுறவங்க அதிகமாக ஹைவேஸில் தான் ட்ராவல் பண்ணுறோம். இப்போது சாலையில் அந்த ஊர்கள் ஜாயிண்ட் ஆகிற அந்த கிராசிங்கில் மஞ்சள் கோடுகள், அந்த வெள்ளை கோடுகள் அதிகமாக போட்டிருக்காங்க. அது என்னென்னா ஸ்லோவாக போகணும். இப்போ டீபோர்டு வண்டியோ ஒன்போர்டு வண்டியோ எதுவுமே ஊர்களை கிராஸ் பண்ணி போகும்போது ஸ்லோவாக போகணும் அப்படிங்கிறக்காக தான் நல்ல விஷயம் போட்டிருக்காங்க. ஆனால் அதோட கணங்கள் என்னங்கிறது கரெக்டாக தெரிய மாட்டேங்குது. ஒரு சில கோடுகள் கணங்கள் கம்மியாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, உள்ளே இருக்கிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, நாங்கள் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி அப்படி போயிடுவோம். ஒரு சில கோடுகள் கணங்கள் அதிகமாக இருக்குது, அதில் நம்ம வண்டியை வேகமாக விட்டால் வண்டியில் வேலைகள் வருது, சஸ்பென்சர் வேலைகள் உடனே வருது. அதை ஒரு 2-3 இடங்கள் கிராஸ் ஆன உடனே வண்டியில் வித்தியாசங்கள் தெரியுது. டேஷ்போர்டில் இருந்து சவுண்டு கொஞ்சம் பழைய மாடலாக இருந்தால் சவுண்டுகள் வண்டியில் உடனே இம்பேக்ட் ஆகுது. அதுபோக நம்ம உள்ளே இப்போ ப்ரெக்னென்ட் லேடி யாரையும் ஒரு செக்கப்புக்கோ ஒரு அட்மிட் பண்ணுறதுக்கோ கூட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம ரொம்ப ஸ்லோ பண்ணுவோம். ஆனால் ஹைவேஸில் பின்னாடி வர வண்டிகள் அப்படி இல்லை. ஓன் போர்டு வண்டிகள் இப்போ உள்ள ரொம்ப அட்வான்ஸ் மாடல் வண்டிகள்லாம் அந்த மஞ்சள் கோடுகள் மேலே ரொம்ப ஸ்லோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லாதனால பின்னாடி இடிக்கிற மாதிரி வராங்க ரொம்ப. அதே மாதிரி நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி தான் லெஃப்ட்டில் எடுத்து ஓரமாக ஸ்லோ பண்ணி போகணும்னு நினச்சாலும் ஹார்ன் அடித்து ரொம்ப நம்ம இரிட்டேட் பண்ணிடுவாங்க. இதனால் அந்த மஞ்சள் கோடுகள் வெள்ளை கோடுகள் வந்து பாதிப்பு தான். ஸ்லோ பண்ணி போகணுங்கிறது நல்ல விஷயம்தான். ஆனால் டீபோர்டு வண்டிகள் போகும்போது ரொம்ப ஸ்லோ, கணங்கள் அதிகமாக இருக்குது இல்லையா? அவங்களுக்கு கணங்கள் வந்து நம்ம கணிக்க முடியல. ஒரு சில இடங்களில் கணம் அதிகமாக இருக்குது, ஒரு சில இடங்களில் கம்மியாக இருக்குது. துறந்து பார்த்தா தெரியாது அந்த கணங்கள் கரெக்டாக தெரியறது இல்லை. ஓகே. இப்போ நம்ம வண்டியுமே தூத்துக்குடி டு நாகர்கோவில் ரோடெல்லாம் அதிகமாக போட்டிருக்காங்க. ஆமாம், அந்த மஞ்சள் கோடுகள் அதிகமாக இருக்குது. ஆமாம், வண்டியில் எந்த வண்டியிலையுமே வேலைகள் வந்துட்டு சஸ்பென்சர் இப்போ மாற்றிருக்கு. அந்த ரோடு அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால வண்டிகளில் வேலைகள் வரும். எவ்வளோ செலவாக இருக்குது சமீபத்தில் உங்களுக்கு பண்ணுறாங்க? இப்போ ஃப்ரண்ட் 2 சஸ்பென்ஸுமே காலி. அங்கே போயிட்டு அந்த சவுண்டு உடனே தெரிஞ்சதுனால இப்போ வேலை 10,000 ரூபாய்க்கு மேலே செலவாயிடுச்சு. ஆமாம். அப்போ அதை வச்சு உங்களுக்கு கார் ஓட்டுறவங்களுக்கு சிரமங்கள் இருக்கத்தான் செய்யுது. நல்ல நோக்கத்துக்காக போடப்பட்டது, சரியான கணத்தில் போடாதனால வண்டிகளில் வந்து பிரச்சனை. ரெண்டாவது வாகன ஓட்டிகளும் பின்னாடி வர்றவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை. ஆமாம், ரொம்ப அட்வான்ஸ் வண்டியாக இருந்தால் அதில் ஸ்லோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால நம்ம ஸ்லோ பண்ணோம்னா ஹார்ன் அடித்து இரிட்டேட் பண்ண தான் செய்கிறாங்க. சரி, ஓகே.